வணக்கம் தமிழ் ட்ரேடர்ஸ். ஸோ நேற்று கொடுத்த சப்போர்ட் 25,000 மார்க்கெட் இன்றைக்கி பிரேக் பண்ணி 24,900 வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி மேஜர் சப்போர்ட் ஓபி வச்சுருந்தோம். அதுவுமே நம்ம எங்கேருந்து 3 மந்த்ஸோட லோ 13 அக்டோபர்லேருந்து நம்ம மார்க் பண்ணி தான் இந்த மேஜர் சப்போர்ட்டை எடுத்திருக்கு. அதையுமே மார்க்கெட் இன்றைக்கி பிரேக் பண்ணி கீழே வச்சிருச்சு. அக்டோபர் 3 அன்னைக்கு ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ அதை நம்ம ஒரு சப்போர்ட்டாக மார்க் பண்ணியிருக்கோம். பட் ஷுவராக எவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால் ட்ரம்ப்னால இறங்க போகுது அப்படின்றது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒன்றா தான் இருக்குது. மார்க்கெட்டில் பையர்ஸும் செல்லர்ஸும் அதிகமாக இருக்காங்க. இன்றைக்கி முடிஞ்ச செஷனில் பார்த்தீங்கன்னா டோஜியில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் என்ன தான் நெகட்டிவில் இருந்தாலும் என்னோட ட்ரேடை நான் க்ரீனில் முடிச்சிட்டேன். ஐடிசி ஹோட்டலில் ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று Q3 ரிசல்ட்ஸுமே வந்துருந்துச்சு. ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸை கொடுத்துருந்தாங்க. தாராளமாக 180 to 190 ரேஞ்சில் பை பண்ணலாம். கண்டிப்பாக 250 வரைக்கும் ஒரு 3 to 4 மந்த்ஸில் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய 5 ஸ்டாக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.